ஏய் சும்மா நான் அடிபட்டு டேய் கைஸ் இன்னைக்கு நான் வந்து எங்கே வந்தேன்னா கோரமங்கலம் வந்தேன். கோரமங்கலாவில் இந்த ஏரியா எப்படின்னா ஃபுல்லாக டிபெட்டியன் பீப்புள் தான். எங்கே பார்த்தாலும் நார்மல் கடையில் போகிறவங்க வரவங்க நம்ம ஊரில் 2-3 பேர் அப்படி இப்படி பார்ப்போம்ல. நம்ம ஊரில் எப்படி காமனாக நம்ம ஆளுங்களாம் பார்ப்போம்னா அந்த மாதிரி இங்கே காமனாக டிபெட்டியன் பீப்புள் அவ்வளோ பேர் இருக்காங்க. இங்கே இருக்கிற அந்த மல்லிகை கடை நார்மலாக இருக்க கடை கூட டிபெட்டியன் ஃபுட்டு, டிபெட்டியன் வெஜிடபிள்ஸு, அப்புறம் கொஞ்சம் அந்த கிம்ச்சி ராமன் இதோ இந்த மாதிரி டிபெட்டியன் ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிபெட்டியன் ஃபுட் தான் இது பண்ணேன். இது வந்து டாய்பிங் லப்பாங்கலாம், இது ட்ரையாக, இது சூப்பாக. இது வந்து லஃபெட்டுன்னு சொல்லிட்டு டீ லீவ்ஸ் இருக்குல்ல, டீ லீவ்ஸ் போட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நான் இதுவும் வாங்கி ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். சும்மா ஒரு எனக்கு சின்ன பவுலில் தான் தராங்க. இது இந்த 3 வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்தேன். ஸோ வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் டிபெட்டியன் ஃபுட்டை. நான் ஃபஸ்ட் டைம் டிபெட்டியன் ஃபுட் சாப்பிட்றேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த எல்லோ கலர் ஷீட் இருக்குல்ல, இது வந்து எதில் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. நான் வந்து இதில் மைதா பண்ணியிருக்கேன்னாங்க. கூகுளில் பார்த்தப்போ இது வந்து வீட் ஆர் மைதா இதில் பண்ணியிருப்பாங்கன்னு தான் போட்டிருந்தது. ஸோ இந்த நூடுல்ஸ் இருக்குல்ல, இந்த ட்ரை நூடுல்ஸ் இருக்குல்ல, இது வந்து பேர் YY. இந்த பவுல் வந்து 70, YY அந்த நூடுல்ஸ் போட்டால் ப்ளஸ் 10 ஆட் ஆன் 10. ஸோ வாங்க இது ட்ரை பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் மோமோஸ் மாதிரி இருக்குங்க, ஆனால் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்குது, நல்லா ஸ்பைஸியாகவே இருக்குது. இது பாருங்கள், உள்ளே பாருங்கள். கொஞ்சம் மோமோஸ் மாதிரி இருக்குது. இந்த ரோல் இருக்கனால கொஞ்சம் மைதாவோட ஃப்ளேவர் டாமினேட்டாக இருக்குது. ஆனால் எனக்கு கரெக்டாக உள்ளே போகும்போது வந்து ஃப்ளேவர்ஸ் வந்து நல்லாயிருக்கு. ஸோ இது அத்தோ மாதிரி, சிமிலர் டு அத்தோன்னு சொல்லுவேன், ஆனால் அத்தோ மாதிரி இல்லை, சிமிலர் டு அத்தோ மாதிரி இருக்குது. ஃப்ளேவர்ஸ் நல்லா இருக்குது, சட்டலாக இருக்குது, காரமாக இல்லை. கொஞ்சம் சில்லி போட்டாங்க காரத்துக்கு, ஆனால் அவ்வளோ காரமாக இல்லை, நல்லா இருக்குது. இன்றைக்கி வந்து இது எல்லோவில் இருக்கா, நாளைக்கு வந்து ஒயிட்டில் கிடைக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா இன்றைக்கி ஒயிட் ஃப்ளோர் கிடைக்கலையா, ஆனால் காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதான் அப்படி சொன்னான்னு நினைக்கிறேன். ஸோ ஒயிட்டும் இருக்குது, எல்லோவிலையும் இருக்குது. இது ட்ரை பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து சூப் ட்ரை பண்ணி வாங்கலாம் நம்ம, ஓகேவா? சூப் தெரிஞ்சு நல்லா ஸ்பைஸியாக போட்டு கொடுத்துருக்காரு, நல்லாயிருக்கு. நம்ம ராமன் வாட்டர் மாதிரி இருக்குது, சூடாக இல்லை, ஆனால் ராமன் வாட்டர் மாதிரி இருக்குது. ராமன் வாட்டர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நூடுல்ஸோட அந்த ஃப்ளேவர்ஸ் அப்படியே சூப்பியாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. கைஸ் காலை வச்சேன் இவன் பாருங்க கைஸ். ஆ வலிக்குதுடா. அவனுக்கு ஹிந்தி தெரியாது, ஹிந்தி தெரிஞ்சால் துமாரா நாம் கே ஹே அப்படின்னு கேட்டிருக்கலாம். இப்போ வந்து ஸ்வாச்சர்னா ஒன்று வாங்கினேன். இது வந்து எதுலன்னா ரைஸ் கஞ்சி இருக்குல்ல கைஸ், ரைஸ் நல்லா குழவ வச்சு அதில் வந்து சில்லி ஆயிலு அப்புறம் சோயா சாஸ் மாதிரி என்னமோ போட்டு
அப்புறமா இந்த இங்கே பாருங்கள் மொறுமொறுன்னு இருக்கா, இது வந்து அந்த குச்சி சிப்ஸ் நிறையா குச்சி சிப்ஸ் தான் அது. அது மேலே இந்த தெரியல, இது வந்து சிக்கன் பிக்கிள், சிக்கனில் பிக்கிள் தான். ஆமாம், ஆனால் கொஞ்சம் ட்ரை பண்ண சிக்கன். இது நல்லாயிருக்கு. இந்த போரேஜோடு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கு. போரேஜ்னா பழைய இதோட சாப்பிடும் நல்லாயிருக்கு. ஜோத்தா டிபெட்டியன் ஃபுட்டு போல் நல்லாயிருக்கு. இது நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன். ஆஹா, இந்த கிரேவியோடு இருக்கிறான்ல, கிரேவி கொஞ்சம் சிக்கன் ப்ளஸ் இது இந்த மொறுமொரோட, ஆஹா நடிகர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நல்லா இருக்கு. இது வந்து மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ண பிறகு அந்த டேஸ்ட் எனக்கு வந்து ஈவனாக கிடைக்குது, நல்லா இருக்குது. ஸோ மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடணும் போல், எனக்கு தெரில. அப்புறம் அந்த பாருங்கள், ரஸ்க்கு டீயோடு சாப்பிட்ற மாதிரி ரஸ்க்கு ரைஸ் ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ரைஸ் நம்ம வந்து அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போய்ட்டு ஒரு மஷ்ரூம் பேசியிருக்கோம். அது பாருங்கள், ஃபுல் மஷ்ரூமாகவே இருக்குது. தெரியுதா ரைஸ், அதெல்லாம் இந்த கடையில் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இந்த ட்ரைடாக நிறைய வச்சுருக்காங்க. ஆனால் ட்ரையாக இருக்கிறனால என்னன்னு சரியாக தெரிய மாட்டேங்குது. இதோ இங்கே பாருங்கள், அந்த இன்னொரு மஷ்ரூம் வெட்டி வச்சுருக்காங்க. அந்த மஷ்ரூம் தான் நினைக்கிறேன் ரைஸ், என்னன்னு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் மிளகு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம இது ஆக்சுவலி போர்க்கா இல்லைன்னா என்னோட இன்ட்ரெஸ்ட் இல்லை. போட்டி கைஸ், போட்டி தான் பேக்கெட்டில் இது வச்சுருக்குறாங்க. நிறையா இருக்குது, எல்லாம் டிபெட்டியன். இது பாருங்கள், அவங்க ஊர் சில்லிஸ் தான் இருக்குது பாருங்கள், தெரியுதா? இதெல்லாம் அவங்க ஊர் ட்ரை சில்லி. அப்புறம் இந்த கருவாடு, போர்க் பிக்கிள் இருக்குது. போபா குவீன்னு சொல்லிட்டு போபா இதெல்லாம் வச்சுருந்தாங்க, நிறைய இருந்தது. இங்கே வரேங்க, இவ்வளோ வாங்கினேன் நான். அந்த ரஸ்க்கு, இது அப்புறம் மில்க் குக்கீஸ் ஒன்று வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி பால் பவுடர் அப்படியே குக்கீஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. இது நல்லா இருந்தது. நான் ஒன்று வாங்கி சாப்பிட்டு பார்த்து தான் வாங்கினேன். அப்புறம் ஸ்னோ குக்கீஸ் வாங்கினேன். இது வாங்கிட்டு வந்தேன், சரியா? மில்க் கிளாசிக்னு இருக்குல்ல இது. அப்புறம் போபா வாங்கினேன், லைக் போபா, அதனால் இது வாங்கினேன். நல்லா டிபெட்டியன் பீப்புள் எல்லாம் கலந்து இருக்கிறாங்க போல். இப்போ தான் ஒருத்தங்கள்ட்ட கேட்டேன், வெரி ஃபியூ அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்க்குறவங்களாம் அவங்கள தான் தெரிஞ்சாங்க. நிறைய பேர் அப்படி தான் இருந்தாங்க. எஸ்டிமே நாய் வருது, படிச்சிட போகிறோம். ஓகேவா, அவங்க தான் இருந்தாங்க. நல்லாயிருக்கு இந்த ஏரியா. ஒரு வைஃப் அலைக் என்ன சொல்கிறதுங்க, திடீர்னு நம்ம வேறு ஏதோ கண்ட்ரிக்கு வந்த மாதிரி தான் எனக்கு ஒரு செகண்ட் அப்படி தான் ஃபீல் ஆச்சு. நல்லா இருந்தது, வைப் நல்லா இருந்தது. ஸோ if you want to visit this experience, இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் இங்கே வாங்க. ஓகே, meet you guys in the next vlog. Nice vlog. Bye bye. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.